பார்க்கையிலே சப்ஸ்கிரைப்னு தெரியும். அதை டச் பண்ணிட்டீங்கன்னா அப்போ தான் அனுப்புகிற வீடியோக்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அதாவது வாழ்க்கையில் நடைமுறையில் முன்னோர்கள் பயன்பட்டது, இப்போ நம்ம மறந்து போனது. இப்போ கொத்தமல்லி தலை இருக்குது. கொத்தமல்லி தலையை நம்ம என்ன பண்ணுவோம்? ரசத்துக்கு போடுவோம், துவையல் அரைப்போம். அதே கொத்தமல்லியை வாங்கிட்டு வந்து வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் அலசி அதை 3ஆக கட் பண்ணி மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணீர் விட்டு நல்லா அரைச்சி அதை வடிகட்டி வச்சுட்டு நம்ம என்னைக்கு வாரத்தில் 2 நாள் தலையை குளிக்கிறோமா அன்னைக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த கொத்தமல்லியை நம்ம தலையில் வகுடு இருக்குல்ல, ஒரு வகுடுலேயே அப்படியே மசாஜ் பண்ணுற மாதிரி முதல்ல முன்னாடி பண்ணிட்டு வரணும். அப்புறம் பின்பக்கம் பண்ணணும். அப்புறம் உச்சியில் எல்லா பக்கமும் பண்ணிவிட்டு அது பண்ணையிலேயே நமக்கு அப்படியே குளு 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 குளுன்னு அவ்வளோ ஒரு சுகமாக இருக்கும். அப்புறம் அலசிட்டோன்னு வச்சுங்க, நமக்கு முடி கொட்டுறது நிற்கும், முடி வளரும், முடி கருமையாக இருக்கும். ஏன்னா நம்ம விதைகள்லே ரொம்ப ஈஸியாக முளைக்கக்கூடியது என்ன? கொத்தமல்லி. 4 கொத்தமல்லி எடுத்து ஒரு மண் தொட்டிலேயோ மண்ணருக்கு இடத்துல தூவி பாருங்களேன், உடனே முளைச்சிரும். அதே மாதிரி வெந்தயமும் அப்படி தான். வெந்தயமும் உடனே முளைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. தொட்டிலேயோ மண்ணுலேயோ 4 வெந்தயத்தை தூவி பாருங்கள். இல்லை வெந்தயத்தை நல்லா 24 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் அதை ஒரு துணியில் கட்டி வச்சு பாருங்கள், அப்படி பெரிய பெரிய முளையாக வந்திருக்கும். கொத்தமல்லி தலைமுடி வளர்கிறதுக்கு, தலைமுடி கருப்பாக இருக்கிறதுக்கு, தலை குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உதவும். அதே மாதிரி வெந்தயம், முளைக்கட்டின வெந்தயம் நல்லா பெருசாக நம்ம கையில் ஒரு விரக்கடை வளர்ந்துடும். அதை எடுத்து நம்ம ஒரு பாலித்தீன் பையிலையோ ஒரு பவுல்லையோ போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நம்ம எப்போ தோணுதோ, ஏதாவது மெல்லடும் போல் தோணையில் அப்பப்போ 5-6 எடுத்து வாயில் போட்டுக்கிட்டா உடம்பு எப்போவுமே கூலாக இருக்கும். பகுத்து வலியெல்லாம் வராது, வகுரும் கூலாக இருக்கும், சுகரே வராது. வெந்தயத்துக்கு அப்படி ஒரு பவர். நிறைய பேர் வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க. வெந்தயத்தை முதல் நாள் ஊற போட்டு மறுநாள் சாப்பிடுவாங்க. இந்த முளைக்கட்டின வெந்தயம் சுகருக்கு வருமுன் காப்போம், சுகரே வராது. அப்படி ஒன்று அதிசயமான ஒரு இது. 3வது கருகப்பிலை. நமக்கு எங்கேயாவது பிள்ளைன்னு சொல்கிறோம், பெத்த பிள்ளை மாதிரி அது நமக்கு துணையாக இருக்குமா கருகப்பில்லை. நமக்கு நிறைய கிடச்சிச்சுன்னு வச்சுக்க, வீட்டிலே மரம் இருக்குது, நிறைய எங்கேயாவது கிடைக்கிது. அப்போ என்ன பண்ணணும்? கருகப்பிள்ளையை வாங்கி நல்லா உருவி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நல்லா துடைச்சிட்டு நம்ம வீட்டில் நிலக்காய்ச்சலாக, வீட்டுக்குள்ளேயே நிலக்காய்ச்சலாக போடலாம். இல்லாட்டி அப்போவே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடணும். அதிலே கொஞ்சம் நீர் விடும், இல்லாட்டி கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். அதை அரைச்சி மெனக்கிடணும். கருவேப்பிலையை நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் மெனக்கட்டால் தான் அது இது பண்ணணும். அரைச்சிட்டு அதில் ஹனி இருந்தால் கொஞ்சம் ஊற்றலாம், இல்லை கருப்பட்டி வெல்லம் இருந்தால் கொஞ்சம் பனங்கல்கண்டு ஏதோ ஒன்று போட்டு குட்டி குட்டியாக சின்ன சுண்டக்காய் அளவு அழகாக உருட்டி ஒரு பவுலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஃபேமிலியோட காலையில் ஆளுக்கு ஒரு உருண்டை எடுத்து வாயில் போட்டுக்கிட்டோம்னா அவ்வளோ நல்லது. கண்ணு நல்லா தெரியும் கருவேப்பிலை சாப்பிட்டா. முடி ரொம்ப கருகருன்னு இருக்கும். முடி ரொம்ப நல்லா வரும். யாரோ ஒரு ஆக்டர் கூட, என்னையா விட்ட உனக்கு தலைக்குதே, என்ன நீ வைத்தியம் பண்ணுற அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னாரோ, ஒன்றுமே இல்லையா, காலையில் எழுந்திரிச்சா ஒரு கருவேப்பிலை உருண்டை வாயில் போட்டுக்குவேன்யா, அதுதான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். கருவேப்பிலையை நம்ம தமிழ்நாட்டு பக்கம் தாழிக்கையில் போடுவோம். அது கருப்பாக இருக்கும். கேரளாவிலலாம் இறக்கி முடித்து அடுப்பு அமர்த்தினதுக்கப்புறம் மேலே போட்டு கிளறி விடுவாங்க. அது பச்சையாகவே இருக்கும். நமக்கு இப்படி தான் பிடிக்கும்னா இப்படி போட்டுக்கணும், அப்படி தான் பிடிக்கும்னா அப்படி போட்டுக்கணும். கருவேப்பிலை அவ்வளோ நல்லது.
கருவேப்பிலையில் பொடியெல்லாம் பண்ணுறோம், உளுந்தெல்லாம் போட்டு பொடி பண்ணுவோம். இருந்தால் கூட இது வந்து டைரெக்டாக போய் ரத்தத்தில் கிடக்கும். கருவேப்பிலையில் அரைச்ச உருண்டை அவ்வளோ ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா, ரொம்பலாம் ஸ்டோர் பண்ணக்கூடாது. இல்லை வீக்லி ஒன்ஸு நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ உருட்டி பாட்டிலில் போட்டு வச்சுக்கணும். அதே மாதிரி வேப்பம் கொழுந்து கிடச்சிச்சின்னா அதையும் நல்லா அரைச்சி இதே மாதிரி பால் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். அதுவும் ஒரு பால் சின்ன குட்டி சுண்ட கலவு தான் இருக்கணும். அப்படியே போட்டு அப்படியே ஒரு பாயில் வேப்பலை வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது. தோல் சம்மந்தப்பட்ட வியாதியெல்லாம் வராது, சுகர் வராது, அவ்வளோ வந்து நல்லது. வேப்பிலை உடம்பில் கசப்பு போச்சுன்னா நம்ம உடம்பு வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்கும். நரம்பெல்லாம் நல்லா வேலை செய்யும், நல்ல ரத்த ஓட்டம் இருக்கும். கிட்னிக்கு வந்து அவ்வளோ நல்லது. கிட்னி, நுரையீரல், ஹார்ட்டு, அப்புறம் லங்ஸு, லிவரு எல்லாத்துக்குமே வந்து வேப்பிலை வந்து அவ்வளோ நல்லது. வேப்பிலைன்னா நமக்கு ஒரு என்ன ஞாபகம் வரும்? கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அங்கே எல்லாம் சாமி ஆடுறவங்க என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ வேப்பிலையை வாயில் வச்சு 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 அப்படி சாப்பிடுவாங்க. அவங்களெலாம் வேப்பிலை கசக்கவே கசக்காதான், வெத்தலை மாதிரி அவ்வளோ நல்லா பிடிச்சிருக்குமா அவங்களுக்கெல்லாம். அப்புறம் நம்ம வீட்டில் பீட்ரூட் இருந்துச்சுன்னா அது பொரியல் பண்ணுவோம், ஆக்சுவலாக சூப்பு பண்ணுவோம், அல்வா பண்ணுவோம். பீட்ரூட் இருந்தால் அது தோலை சீச்சிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி மிக்சியில் போட்டு டேஸ்ட்டுக்கு நம்ம என்ன வேணால் போட்டுக்கலாம். ஒரு துளி உப்பு போட்டுக்கலாம், லெமன் புழிஞ்சிக்கலாம், இஞ்சி இருந்தால் ஒரு துண்டை போட்டுக்கலாம். வச்சு நல்லா மிக்சியில் நல்ல ஒரு அடிச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணிட்டு குடிச்சு பாருங்களேன், அவ்வளோ நல்லாயிருக்கும். பீட்ரூட்டு சர்பத்து நமக்கு இஷ்டம் தான் ஹனி போட்டுக்கலாம், அதில் சுகர் வேணால் சுகர் போட்டுக்கலாம், மில்க் வேணால் நிறைய மெம்பர் இருக்காங்க, நிறைய பேர் கொடுத்து சாப்பிடணுன்னா மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் உடனே